ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு போதிவரம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பொறியியல் படிப்புக்கான கலந்தாய்வு தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். இதுக்குன்னு எத்தனை கோட்டா ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,75,000 கோட்டா வந்து ஒதுக்கியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் எப்போ கவுன்சிலிங் நடக்கும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ரேங்க் லிஸ்ட் அண்டு டேரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து என்னென்ன வேணும் சர்டிஃபிகேட்டு நம்ம அப்ளை பண்ண அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் உங்களுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, அட்மிட் கார்டு வேணும், 2வது சாதி சான்றிதழ், 3வது ஓட்டர் ஐடி, 4வது ஆதார் கார்டு, 5வது பார்த்தீங்கன்னா நீட் யூஜி சர்டிஃபிகேட் சீட் வேணும். அடுத்தது 6வது பார்த்தீங்கன்னா காஃபி ஆன்லைன் கயர் சென்டர் மார்க் ஷீட் வேணும். 7வது வந்து 10th மார்க் ஷீட், 8வது வந்து ஹெல்த் மார்க் ஷீட் வேணும். இந்த 8 மார்க் ஷீட்டும் உங்களுக்கு வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணதாலும் சரி, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதாலும் சரி, இந்த 8 மார்க் ஷீட்டுமே உங்களுக்கு தேவைப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். May 2 ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா May 31. அப்புறம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா June 6 to 11 வரைக்கும் நடக்கும். அப்புறம் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ்ட் எப்போ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா June 17 பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு நம்ம பார்க்கலாம். டேரெக்டாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து June 3 வந்து கலந்தாய்வு நடக்கும். June 3 கலந்தாய்வு நடந்து இதுக்கான விண்ணப்ப பதிவு வந்து May 31 வந்து கடைசி டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் வந்து பொறியியல் படிப்புக்கான கலந்தாய்வு வந்து கடந்த 22 ஆண்டுகளை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து நடத்திட்டு வந்தாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி வந்து தற்போது இந்த சூழலில் வந்து டோட்டு நடத்துறதுக்குன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து உத்தரவிச்சிருக்காங்க. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து தலைவர் பதவியில் இருந்த துணைவேந்தர் MK சூர்யா வந்து ராஜினாமா செஞ்சுட்டாங்க. தற்போது அது யார் நடத்துவாங்க அப்படிங்கிற இதில் கன்ஃபியூஸ்டாக இருந்தாங்க. ஸோ இப்போ அதிகாரப்பூர்வமாக டோட்டு தான் இதை நடத்த போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான விண்ணப்ப பதிவு வந்து கடைசி டேட்டு பார்த்திங்கன்னா May 31. கலந்தாய்வு பார்த்திங்கன்னா July 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். இதே மாதிரி நிறைய நியூஸ் உங்களுக்கு வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.